இப்போ வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இது ஒரு குரூப் இப்படி இருக்குது. இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்ட்ட ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் நல்ல சத்தியத்துக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன செய்யுதுன்னா குழப்பத்தை உண்டு பண்றது. என்ன குழப்பம்? இப்ப இந்த குரூப் என்ன குழப்பம் உண்டு பண்ணுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ற பெயர்ல எல்லாம் ரட்சிப்பே கிடையாதுங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? பைபிள்ல இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பேரே கிடையாது. ஏன்னா பைபிள் எப்படி இருக்குதுன்னா மூல பாஷையில ஜெஷுவா அப்படின்னு தான் இருக்குது. அதனால யாரெல்லாம் ஜெஷுவா என்கிற பெயர்ல ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களோ, ஜெஷுவா என்ற பெயரை விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று இங்கு இருக்கிற தமிழர்களுடைய அல்லது ஏனைய மொழி பேசுகிற எல்லா மக்களுடைய ரட்சிப்பையுமே கேள்விக்குறியாக்குகிற ஒரு விஷயத்தை இவங்க செய்யறாங்க. இவங்க செய்யற பாவம் எவ்வளவு பெரிய பாவம் இவங்களுக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனா நான் சொல்லுவேன், உலகத்திலேயே இவங்க செய்யற பாவம் மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? மற்றவருடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாக்குவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனா இது வந்து தேவனுடைய கரத்துல இருக்குது. தெளிவானவங்க நிச்சயமா இவர்களுடைய விஷயத்துல மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும்? சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிய வேணும். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அந்த யாவேவத்தான் கிரேக்கத்துல கிரியோஸ்னு யூஸ் பண்றாங்க. அந்த யாவேவத்தான் நம்ம தமிழ்ல என்ன செய்யறோம்? கர்த்தர்னு யூஸ் பண்றோம். இப்ப எபிரேயத்துல இயேசு அப்படிங்கிற பேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பேருக்கு ஜெஷுவா அப்படிங்கிற பேர். ஜெஷுவா அப்படிங்கிறது தான் எபிரேய பைபிள் இருக்குது. கிரேக்கத்துல லியூசுஸ் அப்படின்னு இருக்குது. ஆங்கிலத்துல ஜீசஸ் அப்படின்னு இருக்குது. தமிழ்ல நம்ம இயேசு அப்படிங்கிறோம். ஆக மொத்தத்துல ஒவ்வொரு மொழிக்கும் உச்சரிப்பு தான் மாறுதே ஒழிய நபர் ஒருத்தர் தான். மொழிக்கு தகுந்து போல உச்சரிப்பு மாறும். ஆனா இந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? யெசுவா என்கிற நாமத்தில் நீங்க எடுத்தா மட்டும்தான் செல்லுபடியாகும் என்று உங்களுடைய ரட்சிப்பையே கேள்விக்குறி ஆக்குவது. இது மிக மோசமான சாத்தானுடைய ஒரு கள்ள உபதேசம். இப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல வந்தீங்கன்னா தயவு செய்து அடிச்சு துரத்திடுங்க. இவங்களை வீட்டுக்குட்டே அண்ட வைக்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. ரொம்ப காமெடியா இருக்கு இவங்க சொல்ற உபதேசத்தை பார்த்தா. ஏன் இயேசு என்கிற ஒரு உச்சரிப்பு, அது ஒருவேளை எபிரேயத்துல வந்து நீங்க ஜெஷுவா என்கிற இருந்தாலும் அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? அதை நீங்க மத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அதாவது பாவங்களை நீக்கி ரட்சகர் என்கிற பொருளை குறிக்கும்படியாகத்தான் அந்த ஜெஷுவா என்கிற பெயர், அந்த இயேசு என்கிற பெயர். அப்ப ஒரு நபர் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை போக்கி ரட்சித்திருக்கிறார். அவர் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறோம். நம்ம மொழியில உச்சரிப்பு மாறுபடுது, அவ்வளவுதான் ஒழிய நபர் ஒருவர் தான். ஆனா இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா உச்சரிப்புல தான் விடுதலை இருக்குது அப்படின்னு ஏதோ, அதாவது ஜெசுவா என்கிற நாமத்தை ஒரு மந்திர உச்சாரணம் போல பாக்குறாங்க. அந்த உச்சரிப்புல தான் பவர் இருக்குது. உச்சரிப்பை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பவர் போயிருச்சு. அப்படி இது எவ்வளவு பெரிய ஒரு கோமாளித்தனமான உபதேசமா இருக்குன்னு பாருங்களேன்.